ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டே கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ், சோர்சஸ், எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், CNBC TV 18, NDTV ப்ராஃபிட். ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்காங்க. லிஸ்ட் ஆகும்போது 16% ஜம்ப் ஆகி தான் லிஸ்ட் ஆகிருக்காங்க. அவங்களோட IPO ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 76. ஆனால் இவங்க இன்றைக்கி லிஸ்ட் ஆன ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 88.5 பெர் ஷேர். லூப்பின் இன்றைக்கி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 52 வீக் ஹையை தொட்டிருக்காங்க. 2119 வரைக்கும் ரீச் ஆகிருக்காங்க. JP Morgan ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 2400 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 2368 பெர் ஷேராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மணி இன்ஃப்ளோ, அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே மணி எவ்வளோ உள்ளார வந்தது போனதுன்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் 9% ட்ராப் ஆகிருக்கு ஜூலை மந்தில் மணி இன்ஃப்ளோ. செக்ட்ரல் ஃபண்டில் டிக்ளைன் ஆகிருக்கு, 18% டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படியே ரிவர்சலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மந்தில் 1.07 lakh crore மணி வெளியில் போயிருக்கு. ஜூலை மந்தில் 1.19 lakh crore மணி உள்ளார வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயே மல்டி கேப் ஃபண்ட் வந்து செகண்ட் ஹையஸ்ட் இன்ஃப்ளோவாக இருந்திருக்கு, மணி உள்ளார வந்திருக்கு, செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மந்தில் 7884 crore உள்ளார வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் மணி இன்ஃப்ளோ ஆகிருக்கு. ஜூலை மந்தில் 2100 crore இன்ஃப்ளோ ஆகிருக்கு. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் 1.19 lakh crore ஜூலை மந்தில் வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் SIP மட்டும் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு மணி இன்ஃப்ளோ. ஃபார் த ஃபஸ்ட் டைம் 23,000 crore ஃபஸ்ட் டைம் ரீச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜூன் மந்தில் 21,262 crore வந்து உள்ளார வந்திருக்கு. அதே ஜூலை மந்தில் 23,332 crore உள்ளார வந்திருக்கு ஜூலை மந்தில். ஸோ ஜூன் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது ஜூலை மந்தில் அதிகமாகவே வந்திருக்கு. சுஸ்லான் எனர்ஜி இன்றைக்கி அவங்க மார்க்கெட் கேபிட்டல் 1 lakh crore எட்டியிருக்கு. Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. Q1 ரிசல்ட் ஜூலை 22 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறத்துலேருந்து 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு சுஸ்லான் எனர்ஜியோட ஷேர். ஸ்டாக் இன்றைக்கி 3.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 52 வீக் ஹையை தொட்டிருக்கு. 75.39 வரைக்கும் போயிருக்கு ஷேர். பாஸ்ட் 2 இயர்ஸில் 960% இன்க்ரீஸ் ஆகிருக்கு சுஸ்லான் எனர்ஜியோட ஷேர். பாரத் ரசாயன் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 515% இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டில். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 282 crore சொல்லியிருக்காங்க. 18% இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் 5.5 crore லேருந்து 38.2 crore இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. மார்ஜின் ஃபார் திஸ் குவார்ட்டர் 13.5% சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட டோட்டல் எக்ஸ்பென்சஸும் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.2லேருந்து 0.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. JSW ஸ்டீல் அவங்க டோட்டல் ப்ரொடக்ஷன் 22.15 lakh டன்னாக க்ரூட் ஸ்டீலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜூலை மந்தில். 9% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 2023 19.66 lakh டன்னாக இருந்தது. இப்போ ஜூலை 24 22.15 lakh டன்னாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்தியன் ஆப்ரேஷனில் மட்டும் ஜூலை 2023 18.99 lakh டன்னாக இருந்தது. ஜூலை 2024 21.40 lakh டன்னாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 13% இயர் ஆன் இயர் இந்தியன் ஆப்ரேஷனில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அட் இந்தியன் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா 91% சொல்லியிருக்காங்க. NBCC ஒரு ஆர்டர் 1 பண்ணியிருக்காங்க. 15,000 crore ஆர்டர் ஃப்ரம் ஸ்ரீநகர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிகிட்டேருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு சேட்டலைட் டவுன்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்கான ஆர்டர். அதோட ஏக்கர்ஸ் பார்த்திங்கன்னா 406 acresன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆர்டர் சைஸ் நியர்லி half ஆஃப் NBCC மார்க்கெட் கேபிட்டல். அதாவது NBCCயோட மார்க்கெட் கேபிட்டல் 33,000 crore சொல்லியிருக்காங்க. இவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறது 15,000 crore. ஸோ நியர்லி half ஆஃப் த மார்க்கெட் கேபிட்டல் ஆஃப் NBCC. ஸோ அதனால் இன்றைக்கி NBCC 11% கெயின் ஆகிருக்காங்க.
கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க ஒரு ஹையஸ்ட் பிட்ராக இருக்காங்க. 2 லேண்ட் பார்சல் அக்வயர் பண்ணுறாங்க இன் கிரேட்டர் நொய்டாவில். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 842 crore. அதோட மெஷர் பார்த்திங்கன்னா 17.5 acres சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு ரெவன்யூ பொட்டன்ஷியல் 5000 crore சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 2.45% ஹையரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க at 12:15 PM. BSE 200 இன்றைக்கி அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 1 trillion ஹிட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த பாஸ்ட் 3 months 90% இது வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் ஏன் இந்த ஷார்ப் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா டியூ டு அலாட்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் பாண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 58.5 crore சொல்லியிருக்காங்க. போன வருஷம் 2023 இதே ஜூன் குவார்ட்டரில் 87.4 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் 2024 ஜூன் குவார்ட்டரில் 58.5 crore ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே இவங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் தான். பட் ஆனால் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு, 28.5% டிக்ளைன் ஆகிருக்கு. எபிடா லாஸ் சொல்லியிருக்காங்க, 24.6 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1420 crore சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் CNBC TV18 எதிர்பார்த்தது 1136 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் இவங்க ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்டில் 21% இயர் ஆன் இயர் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 38.4% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. CNBC TV18 போல் எதிர்பார்த்தது 1634.5 crore எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் இவங்க எபிடா கொடுத்தது 2084 crore. ஸோ நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. எபிடாலையும் எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணி தான் வந்திருக்கு. எபிடா மார்ஜின் 430 basis points எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா 28.9% எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்க ரிசல்ட் 33.6% கொடுத்துருக்காங்க. ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஓவராலாக எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணி வந்திருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் இன்க்ரீஸ் ஆகி தான் வந்திருக்கு ஜைடஸ் லைஃப் சயின்ஸஸ். ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ட்ரெண்ட் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 391.2 crore சொல்லியிருக்காங்க. CNBC TV18 போலில் நெட் ப்ராஃபிட் எதிர்பார்த்தது 340 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் இவங்க அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃபார் திஸ் குவார்ட்டர் 56.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. எபிடா 66.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. CNBC TV18 போலில் அனலிஸ்ட் எதிர்பார்த்தது 588 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 612 crore கொடுத்துருக்காங்க ஃபார் எபிடா. ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணி தான் வந்திருக்கு. எபிடா மார்ஜின் 100 basis point எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணது 15.4% எக்ஸ்பெக்ட் பண்ணது, இவங்க கொடுத்துருக்கிறது 15%. ஸோ இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்திருக்கு. ட்ரெண்ட் இது வரைக்கும் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜெஃப்ரி சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் என்ன வந்தாலும் இந்த வேர்ல்டில் இந்தியா வந்து ரிமைன் டாப் சாய்ஸாக இருக்கும் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீகல் இந்தியா நேற்று தான் லிஸ்ட் ஆனாங்க. August 8 தான் லிஸ்ட் ஆனாங்க. லிஸ்ட் ஆனால் 2வது நாளே இவங்க திரும்பவும் 3% ஜம்ப் ஆகியிருக்காங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அவங்க 1000 crore ஒரு ஆர்டர் ஒன் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் கான்பூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் டெர்மினல் கான ஆர்டர் அது. அண்டு புவனேஸ்வர் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஆர்டர். ஸோ 1000 crore ஆர்டர் ஒன் பண்ணியிருக்காங்க. 2வது நாளே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதோட நம்ம கண்டென்ட்லாம் ஓவர். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.